ஹலோ மக்களே! மாறன் வீர செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ராணியும் எப்படியாவது ராகவனோட மனச மாத்தணும்னு சொல்லிட்டு தனியாட்டு நம்ம ராகவன கோவிலுக்கு கூட்டிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில ராகவனோட மனசும் லைட்டா மாற ஆரம்பிக்குன்னே சொல்லலாம். அதே சமயத்தில இன்னொரு பக்கம் நம்ம மாறனுக்கு ராணியோட சூழ்ச்சி வேலையெல்லாம் தெரிய வருது. அதோட விடாம இனி ராணினால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ராணிய வீட்ட விட்டு வெளியில அனுப்புறதுக்கு செம மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ராணியும் மாறன் வீரா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அன்பா இருக்கத பார்த்த உடனே பயங்கரமா பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது? இவங்க 2 பேரையும் பிரிச்சே ஆகணுமே! என்ன பண்ணாலுமே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்காங்க. திடீர்னு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு. திடீர் இருந்தாலும் சேர்ந்துடுறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஆனா இந்த ராகவன் மட்டும் மனசே மாறாம இருந்துட்டு இருக்கான். இது சரியே வராது. நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தா ராகவன் கூட நம்ம தனியா பேசவே முடியாது. எப்படியாவது ராகவன் கனி கூட ஒண்ணு சேராம நம்ம தனியாட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ராணி ஒரு திட்டத்த போடுறாங்க. ஏற்கனவே ராகவன் எப்பவும் கண்மணிய தான் மனசுல நினைச்சிட்டே இருக்கான். முன்னாடியெல்லாம் கனிய பார்த்தாலே வெறுப்பா இருந்துட்டு இருப்பான். ஆனா இப்ப எல்லாமே கனிக்கு பக்கத்துல தான் போய் இருந்து பேசிட்டே இருக்கான். இனி கணிக்க மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சுட்டான்னா, நம்மோட வேலையெல்லாம் என்னத்துக்கு ஆகுது? அப்படிங்கிற மாதிரி ராணி ஒரு பிளான போட்டு நம்ம ராகவன் கிட்ட வந்து கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படி சொல்லும்போது, ராகவன் அதெல்லாம் மதிக்கிற மாதிரி இல்ல. நான் ஒண்ணும் உன் கூட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ராணி எல்லாருக்கு முன்னாடியே சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் பிருந்தா இருக்காங்களே, பிருந்தா அப்படியே ராணியோட ஆக்டிங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ராணி பாவம் ஏற்கனவே ராகவன் மாமானால அவ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கும் ஏதாவது ஒரு ஆதரவு இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு ஆதரவா பிருந்தா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத கொஞ்சம் கூட நம்ம மாறன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மாறனும் இவளோட ஆக்டிங் எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்காங்களே. இவளோட சுயரூபத்தை ஒரு நாள் நம்ம வெளியில கொண்டு வரணும். கண்டிப்பா இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மாறன் புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம வள்ளியம்மா எல்லார்கிட்டயுமே அந்த புஷ்பா ஆக்டிங்க ஆரம்பிச்சு எப்படியோ நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ராகவன் அப்படியே பேசி சமாளிச்சு ராணி அப்படியே கோவிலுக்கு கூட்டிட்டு வராங்க. அதோட இல்லாம ராகவன் எப்பவும் வருத்தமா இருக்கத கவனிச்ச அப்படியே புஷ்பாவும் அந்த இடத்துல என்ன எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆனா ஒருக்கா கூட ஏன் கூட சேர்ந்து நீங்க சாமி கும்பிட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது புஷ்பா அப்படியே அந்த இடத்துல உட்காடுறாங்க. ராகவன் அந்த இடத்துல இருந்து எழும்புறதுக்கு தயாராகும்போது, என்ன நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம 2ரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. ஒரு நாளாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமா? இதான் முறையா நம்ம இப்படி ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். வீட்ல இருந்தா மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு தானே கோவிலுக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் கூட பேசாம நீங்க எதுக்கு அவசரமா எழும்பி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராகவன் புஷ்பாவோட பேச்செல்லாம் மதிச்ச மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல புஷ்பாவும் எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்க என்னோட ஹஸ்பண்ட் தானே, தயவு செய்து உட்காருங்க. நான் சொன்னா கொஞ்சமாவது கேளுங்கன்னு சொல்லும்போது ராகவனும் புஷ்பாவா என்னதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புஷ்பாவும் அத சான்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ராகவன் கிட்ட, சரி எனக்கு புரியுது உங்களுக்கு கண்மணிய மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னதான் உங்களுக்கு கண்மணிக்கு மேல பாசம் இருந்தாலும் என்ன தொட்டு தாலி கட்டினது நீங்க தானே. நீங்க என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் எனக்கும் ஆசைகள் எல்லாம் இருக்க தானே செய்யும். நீங்க கண்மணிய மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒருபோதுமே நான் சொல்லவே மாட்டேன். கண்மணிக்கு மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களோ, அதுல கொஞ்சம் பாசத்தையாவது எனக்கு தாங்களேன் அப்படிதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புஷ்பா ராகவன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும்போது, ராகவனும் என்ன இருந்தாலுமே நீ வெளி உலகத்துக்கு தான் என்னோட மனைவி. ஆனா நான் மனசார கண்மணி தான் என்னோட மனைவியை ஏத்துக்கிறேன். ஒருபோதுமே உன்னை நான் மனைவியை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனை சொல்லும்போது புஷ்பாவும், என்ன பேசுறீங்க நீங்க? கோவில்ல வச்சு எப்படியா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஒரு கட்டத்துல புஷ்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாம நம்ம ராகவனும் சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அதே சமயத்துல அப்படியே புஷ்பாவும், என்னடா இது? நம்ம யாருக்கு முன்னாடியுமே இப்படி கெஞ்சினதே கிடையாது. போயும் இப்படி ராகவனுக்கு முன்னாடி கெஞ்ச வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிட்டே. நம்ம எல்லாம் எப்படி இருந்த ஆட்களை இப்படி ஆயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி புஷ்பா மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வீட்டுக்கு பார்த்தா நம்ம வீரா மாறன் கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அதோட இல்லாம இந்த ஃபைல் ரொம்பவே முக்கியமானது. இதை வச்சு தான் நான் கொஞ்சம் நல்லாட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். பல விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபைலில் தான் இருக்குது. இது சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும், இதை பற்றியுமே கவலைப்படாத வீரா. இந்த ஃபைலை நீ யார்கிட்ட கொடுக்கணும் சொல்லியோ அந்த இடத்துல கரெக்டாக நான் ஒப்படைச்சிருவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படி சொல்லும்போது
வீராவும் எப்பவும் போல நீ விளையாட்டுத்தனமாவே இருந்துடாத, இது ரொம்பவே முக்கியமான ஃபைலா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மாறனும் நீ கவலைப்படாத வீரா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாறன் அந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புஷ்பாவுக்கு மனசுக்குள்ள தோணுது, பேசாம மாறனோட கையில இருக்க ஃபைல் நம்ம சம்மந்தப்பட்டதா இருக்குமா? அதோட இல்லாம வீரா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது சொன்னாலே, அத மட்டும் மாறன் தொலைச்சிட்டானா வீரா மாறனுக்கு இடையில பெரிய பிரச்சனை வரும். இந்த நம்ம சான்ஸா யூஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல புஷ்பாவும் ஒரு பிளான போடுறாங்க. அப்படியே அவங்களோட ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்ணி, டேய் நான் சொன்ன மாதிரி ஒரு செயல பண்ணணும். ஒருத்தன் ஒரு ஃபைலோட இந்த இடத்துல கிராஸ் பண்ணி வருவான். அந்த சமயத்துல கரெக்ட்டா ஒரு ஆக்டிங் குடுத்து, அந்த ஃபைல அவங்ககிட்டருந்து எடுத்துறணும் அப்படி சொல்லும்போது, அவங்களும் சரி அக்கா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அது மாதிரியே செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. புஷ்பாவும் மனசுக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது. எப்படி நம்ம பசங்க ஃபைல நம்மகிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. நம்ம மாறன் கரெக்ட்டா பைக்ல போயிட்டு இருக்கும்போது பைக்குக்குள்ள ஃபைல சேஃபா வச்சிருக்காங்க. அந்த ரெட் கலர் ஃபைல சேஃபா பைக்ல வச்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பைக்குக்கு நடுவுல யாரோ ஒருத்தங்க விழுந்துடுறாங்க. நம்ம மாறன் யோசிக்கிறாங்க, என்னடா இது! நம்ம தான் யாரையுமே இடிச்ச மாதிரி இல்ல. இவன் எப்படி கீழ விழுந்திருப்பான்? சரி எதுவா இருந்தாலும் பரவால்ல. அவனுக்கு அடிபட்டுருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி நம்ம மாறணும். அங்க இறங்கி பார்க்குறாங்க. அங்க பார்த்தா அடிபட்ட மாதிரி ஆக்டிங் தான் குடுக்குறானே தவிர, எங்கேயும் கண்ணுக்கு தெரியலையே! அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது, அதுக்குள்ள ஆட்கள் எல்லாம் கூடிறாங்க. அதோட இல்லாம இவன இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா தான் உண்டுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ம மாறன் அந்த ஆள அப்படி தூக்கிட்டு ஆட்டோல ஏத்துறம்போது, கரெக்ட்டா அந்த ஃபைல யாரோ ஒருத்தவங்க எடுத்துறாங்க. இத பத்தி நம்ம மாறனுக்கு தெரிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் பைக் எடுக்கிறதுக்கு தயாராகும்போது, பைக்ல பார்க்குறாங்க ரெட் கலர் ஃபைல காணல. என்னடா இது மாயமா இருக்கே! இந்த ரெட் கலர் ஃபைல நம்ம இதுக்குள்ள தானே வச்சிருந்தோம். ஆனா இங்க இருந்த மாதிரிலே யார் எடுத்திருப்பாங்களோ? அப்படிங்கிற மாரி நம்ம மாறன் ஒரு குழப்பத்துல இருக்கும்போது, சரி இத பத்தி மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சுனா ரொம்பவே ஃபீல் பண்ணிடுவாள. அவ வேற ஏற்கனவே சொன்னா, இந்த ஃபைல் ரொம்பவே முக்கியமானது. சேஃபா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கு போனா அவ கேட்பாளேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் சுத்தி முத்தி பார்க்குறாங்க. யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா? யாராவது ஒருத்தங்க இந்த ஃபைல் எடுத்திருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ரவுடி மாதிரி ஒரு ஆள பார்த்தோனே, இவனா தான் இந்த இருக்குமோ? இவன் தான் ஃபைல் எடுத்திருப்பானோ? அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் நம்ம மாறனுக்கு இடையில வருது. அதே சமயத்துல புஷ்பாவும் பயங்கர குழப்பத்துல இருக்கும்போது, அவங்களோட ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "என்னடா ஃபைல் எடுத்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாக்கா, நாங்க நெனச்ச மாதிரி அந்த ஃபைல் எடுத்தாச்சு. இப்ப எங்க வரது?" அப்படி கேட்கும்போது, "நான் வீட்ல தான் இருக்கேன். ஆனா யாருக்கும் தெரியாம அந்த ஃபைல எனக்கிட்ட ஒப்படைச்சிரணும்." அப்படி சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பாவோட ஆட்களும் அந்த இடத்துல வராங்க. சுத்தி முத்தி பார்க்குறாங்க. நல்ல வேளை வீட்ல யாரும் இல்ல. இந்த சான்ஸ யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம ராணி கிட்ட இத குடுத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு, அந்த ரவுடி கும்பலும் அந்த இடத்துல வரும்போது, ராணியும் வெளியில வந்துடுறாங்க. யாருக்கு தெரியாம அந்த ஃபைலும் நம்ம ராணியோட கையில கிடைச்சிருது. நம்ம மாறனும் வீட்டுக்கு வந்த உடனே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஃபைலு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமோ அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் நம்ம புஷ்பாவோட ரூம்லயும் செக் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கும்போது, புஷ்பாவோட ரூம்ல தான் அந்த ஃபைல் இருக்குது. அந்த ரெட் கலர் ஃபைல் அப்படியே புஷ்பாவோட அந்த மெத்தைக்கு அடியில இருக்கிறத கவனிச்ச உடனே மாறன் அந்த ஃபைல எடுத்துடுறாங்க. செம மாசா நம்ம மாறனுக்கு புரிய ஆரம்பிக்குது. நிஜமாவே இந்த வீட்ல இருக்கிறது யாரா இருக்கும்? புஷ்பா யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஒரு கட்டத்துல புஷ்பாவோட உண்மையான பேரு ராணி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மாறனுக்கு தெரிய வருது. அதோட இல்லாம அந்த ரவுடி ராணி தான் இந்த ஃபைல திருடினது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இனி மாறன் சும்மா விடுவாங்களா? அப்படியே வீட்ட விட்டே வெளியில அனுப்புறதுக்கு தயாராயிட்டாங்கன்னே சொல்லலாம்.